ஒரு நாள் சாயங்காலம் சோமுவும் ஹரியும் ஹரி வீட்டுல செமையா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஹரி அவனோட சூப்பர் ஸ்பெஷல் பேனாவை காட்டினான். அது தங்க நிறத்துல மின்னிட்டு இருந்துச்சு. சோமு, இதை தொடாத, இது என்னோட பர்த்டே கிஃப்ட்னு சொல்லிட்டு ஹரி தண்ணி குடிக்க உள்ள போனான். ஆனா சோமு மெதுவா அந்த பேனாவை கையில எடுத்தான். அப்ப திடீர்னு ஒரு சத்தம், சடக். சோமுவோட கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. பேனா ரெண்டா உடைஞ்சு கீழே கிடந்துச்சு. ஐயோ, ஹரி வந்தா என்ன திட்டுவானே, இதை ஒளிச்சு வச்சிடலாமான்னு சோமு. ஆனா சோமுவுக்கு ஹரிய ரொம்ப பிடிக்கும். உண்மைய சொல்லிடுறான்னு சொல்லி தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டான். ஹரி வெளியே வந்தான். சோமு மெதுவா அந்த உடஞ்ச பேனாவை நீட்டினான். ஹரி, நான் தெரியாம இதை உடைச்சிட்டேன், ஐம் சோ சாரின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டான். பரவாயில்ல சோமு, எனக்கு பேனாவை விட நீதான் முக்கியம். நீ பொய் சொல்லாம என்கிட்ட சொன்ன பாரு, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ சோமுவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. மறுபடியும் சோமுவும் ஹரியும் ஹாப்பியா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சாங்க. குட்டீஸ், தப்பு பண்ணா பயப்படாதீங்க. பொய் சொல்லாம உண்மைய சொன்னாதான் உங்க மனசும் நிம்மதியா இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கும்.